எல்லாருக்கும் வணக்கம். 1,00,000 கொடுத்தால் 1 கோடி. அஸ்வின் ராவ் வியாபாரம் பற்றி உங்களில் ஒருவன் அருண் அலைஸ் ஏகே. என்னங்க வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இப்படி தாங்க பல பேர் ஆடியோ போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் இப்போ கம்மியாயிடுச்சு ஆடியோலாம். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். என்னங்க எல்லோரும் தீபாவளிக்கு ரெடி ஆகிட்ருக்கீங்களா? தீபாவளிக்கு முதல் நாள் சனிக்கிழமைக்குள்ளே எல்லாரோட அக்கௌண்ட்டுக்கும் பணம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு பேர் ஆனந்தத்தில் நம்ம எல்லோரும் இந்த தீபாவளியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நடக்கணும்னா அப்படி நடக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசையும். ஆனால் என்னடா இவன் இப்படி பேசலாம்னு நினைக்காதீங்க, அப்படி நடக்க போகிறதில்ல. இப்போ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பெங்களூரில் லீடு மால் அங்கே அஸ்வின் ராவுக்கு பொன்னாடை போற்றி நிறைய ஃபோட்டோலாம் வந்துச்சு. அதோட காரணத்தை விஷயத்த சொல்கிறேன். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, என்ன பிஸ்னஸ் முடிஞ்சிருச்சா? கிடையாது. அதாவது அன்னைக்கு நடந்தது இந்த தீபாவளியை டேட்டை தாண்டி. அதாவது இப்போ நார்மலாக எப்போதுமே இன்னும் ஒரு 2 டேஸில் முடிஞ்சிடும். அஸ்வின் ராவ் ஒரு மெசேஜ் கொடுப்பார், 2 டேஸில் நடந்துடும், 2 டேஸில் ஆகிடும், 2 டேஸில் நீ வாங்கிடுவ, 2 டேஸில் நாங்கள் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை எப்போ பார்த்தாலும் ஒரு மெசேஜோ எப்போயாவது ஒரு ஆடியோவோ வெளியே வந்துட்டுருக்கும். இந்த டைம் என்னென்னா, சும்மா ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு, ஒரு 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 30-40 பேர் அவங்களாம் பொன்னாடை போற்றி அது பாருங்கள். உடனே அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பயங்கரமாக வெளியில் வைரல் ஆகுது. இதை பார்த்த நம்மளை மாதிரி கூமுட்டைகள், நான் என்ன தாங்க சொல்லிக்கிறேன், இதை மாதிரி என்ன மாதிரி கூமுட்டைகள்னால் எங்கள் ஃபேமிலிலையும் கொஞ்சம் ஆளுங்க இருக்காங்க, அதனால் கூமுட்டைகள்னே சொல்கிறேன். மற்றவங்க எப்படி அவங்க புத்திசாலியாக என்னன்னு எனக்கு தெரியாது. நான் என்னை சார்ந்தவர்கள் நான் சொல்கிறேன். எங்களை மாதிரி கூமுட்டைகள் பார்த்த உடனே ஆஹா ஒரே பேர் ஆனந்தம். ஐயோ பிஸ்னஸ் முடிஞ்சிருச்சு, சூப்பர், அஸ்வின் ஐயாவுக்கு பொன்னாடை போத்திட்டாங்க, பூக்கொத்து கொடுத்துட்டாங்க, பொக்கே வாங்கிட்டாரு. காமெடி என்னன்னா 2 விஷயந்தான். அதாவது புதன் வியாழன், நேற்று புதன் இன்னைக்கு வியாழன், அக்கௌண்ட்டு அக்சஸ் ஆகிடும். ஆச்சா? ஆகலை. உடனே அடுத்து அப்போயே ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? 15-16 எல்லாரோட அக்கௌண்ட், 15 எல்லார் அக்கௌண்ட்டுக்கும் வந்துடும். எப்படி வரும்? அக்கௌண்ட் எப்படி நம்ம வீடை தேடி வர போகிறதில்ல, அதனால் அக்கௌண்ட்டில் வந்துடும். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி, எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி, எல்லோரும் அக்கௌண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் ராவ் 4 வார்த்தை பேசி முடிச்சிட்டாரு. ஆனால் அங்கே ஒரு பெரிய கூத்து, நிறைய விஷயம் நடந்துச்சு, நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு நம்ம எதிர்பார்த்தது. ஏன்னா இப்போ தான் இன்வெஸ்டர்ஸாக இருக்கலாம், இல்லை கலெக்டர்ஸாக இருக்கலாம். கலெக்டர்ஸ்னால் எப்படின்னா நம்மள்ட்ட வசூல் பண்ணி கொடுத்தவங்க தான் போனது எல்லாருமே. அந்த கலெக்ஷன் டீம் கலெக்ஷன் பண்ணி கொடுத்தவங்களுக்கு பிரச்சனை அதிகம். ஏன்னா இதில் நிறைய பேர் இந்த தீபாவளி ஃபண்டு பிடிக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, மாதம் 1000 ரூபா, 10 மாதம் 10,000 ரூபாய், இல்லை 12 மாதம் 12,000 ரூபான்னு வாங்கிட்டு அதுக்கு ஒரு 2 கிராம் காயின் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க, தீபாவளி ஃபண்டு சிட்டு. இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேர் பணத்தை கொண்டு போய் அஸ்வின் ராவ் அந்த ஃபண்டுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன ஆச்சு, இவங்க எல்லாம் அதை வெளியில் வட்டிக்கு விட்டுருந்தாங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி ஸ்வீட் பாக்ஸு, கிராக்கர்ஸு, காயின்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுதான் நம்ம பிஸ்னஸ். இந்த அஸ்வின் ராவோட வியாபாரம் தான் என்ன நல்லா தெரியுமே, அது அவங்களுக்கு தெரிஞ்சு கொடுத்தாங்களா தெரியாமல், ஆசையை தூண்டி விட்டதுனால அவங்க நிறைய பேர் கொடுத்தாச்சு. இப்போ அதை திருப்பி கொடுக்க முடியல. இப்போ தீபாவளி முடிஞ்சு தான் அவங்க கொடுக்குறதா எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம். மொத்தம் இப்போ வரைக்கும் வியாபாரம் முடியல. எங்களை மாதிரி கூமுட்டைகள் இப்போ வரைக்கும் நம்பிட்டு தான் உட்காந்துருக்கோம். சரி, அங்கே ஏதோ பஞ்சாயத்து நடந்துச்சு, பேச்சுவார்த்தை நடந்துச்சு, அதெல்லாம் விடுங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ இதை கூட்டிகிட்டு போனது ஒரு செட் ஆஃப் டீம், அதாவது ஜெயராஜ் அவர்களோட டீம் மட்டும்தான் போனாங்க. ஏன்னா அந்த ஃபோட்டோ தான் வெளியில் வந்துச்சு. நம்ம எல்லோரும் நம்மளை மாதிரி இப்போ அவர் ஜெயராஜ் சார் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம செந்தாமரைக்கண்ணன் இருக்கார், செந்தாமரைக்கண்ணன் மாதிரி, அப்புறம் மாயவரத்தில் காளிதாஸ் இருக்கார். ஏன் இவங்கெல்லாம் யாரையும் எந்த டீமையும் கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாங்க? மற்ற டீம் வெளி வட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க. நான் இப்போ பேச வர்றது செந்தாமரை கண்ணனும்
காளிதாஸ் சம்மந்தப்பட்ட டீமில் எவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்களாம் ஏங்க இந்த மாதிரி யாருமே கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாங்க அஸ்வின் ராவை போய் பார்க்குறதுக்கு? ஏன்னா இவனுங்க வசூல் பண்ண ஆட்டையை போட்ட விஷயம் வெளியில் வந்துருங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக செந்தாமரை கண்ணன், காளிதாஸ் போன்றவர்கள் நம்மளை மாதிரி இன்வெஸ்டர்ஸ் யாரையும், என்ன விட்டுடுங்க, நான் தான் இவனுங்களுக்கு ரொம்ப வேண்டாத ஆள் ஆகிட்டேன். என்னங்க இப்போ சம்பத்லாம் எத்தனையோ பேரை உள்ளே சேர்த்துருக்காரு. இந்த வியாபாரத்துக்கு முக்கியமான நபர் சம்பத். ஏன்னா அவரோட வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது உண்மை. இன்னும் ஒரு சில தினங்களில் அந்த போண்டாவாயன் அவன் பேசுகிறது ஒரே கூத்து தான். ஏன்னா அவர்லாம் அப்படியே உட்காந்து அஸ்வின் ராவ் பக்கத்துலேயே உட்காந்து, பாவங்க, நாங்கள் டெல்லியில் இருந்தப்போ நம்மளை மாதிரி ஒரு இன்வெஸ்டர் ஒருத்தர் பாண்டிச்சேரியை சேர்ந்தார். அவர்கிட்ட நான் அஸ்வின் ராவ் பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன், அவருக்கு ஜட்டி துவச்சி போட்டுட்ருக்கேன், எல்லாம் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு ஏமாற்றி சும்மா இருந்த மனுஷனை பணத்தை போட வச்சு அவரும் மாட்டிகிட்ருக்கார். அந்த மாதிரி ஏமாற்றி வாங்கினது தான். இப்போ என்ன அப்படின்னா, செந்தாமரை கண்ணன், சம்பத்து, காளிதாஸ் போன்றவர்கள் ஏன் இன்வெஸ்ட் பண்ண நம்மளை மாதிரி இன்வெஸ்ட் பண்ணவங்க யாரையும் கூட்டிகிட்டு போகிறது கிடையாது? யோசிங்க. இப்போ விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. வேலூரில் ஒருத்தவங்களோட ஆஃபீஸை அடித்து உடச்சிட்டாங்க. ஒருத்தர் பணம் கலெக்ஷன் பண்ணி கொடுத்தாரு, பேர் சொல்ல விரும்பலை. அவரும் கலெக்ஷன் பண்ணி கொடுத்தாரு அஸ்வின் ராவுக்கு. ஆஃபீஸை அடித்து உடச்சிட்டாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் பல இடத்துல வெளியில் வராமல் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ என்னென்னா, இப்போ அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிக்கும் போது அஸ்வின் ராவ் என்ன பண்ணுறாரு, சும்மா ஒரு கெட் டுகெதர் ஃபார்ம் பண்ணி எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்காக ஏன் எல்லாத்தையும் பெங்களூருக்கு வர வச்சு அவங்களெல்லாம் கஷ்டப்படுத்தி, ஏங்க இப்போ அதில் ஒரு 40-50 பேர் போயிருக்காங்க, ஒரு 20 கார் வச்சுக்கோமே, 20 காருக்கு பெட்ரோல் செலவு என்னாச்சு, அவங்க போயிட்டு வந்தது, ரூம் போட்டு தங்கினது எல்லாமே என்னாச்சு, அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் கோடி கோடியாக வச்சுருக்காங்க. ஆனால் போயிட்டு வந்தவங்க அவங்கவுங்க செலவு பண்ணிக்கிறாங்க, அது வேறு விஷயம். பாவம், நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஆனால் மெயினானது என்னென்னா, யோசிங்க. இப்போ அவங்க டீம்லையாச்சும் கொஞ்சம் போய் பேசியிருக்காங்க. செந்தாமரை டீமில் யார் போய் பேச முடியும்? அஸ்வின் ராவ் ஒரே வார்த்தை சொல்லுவார், எல்லோரும் போய் கண்ணாவை கேட்டுக்கோங்க அப்படிம்பார். கண்ணா போடுவார் எல்லாத்துக்கும் ராமம். யார்? செந்தாமரை கண்ணா எல்லாத்துக்கும் ஒரு ராமத்தை போடுவார். போட தான் போகிறாரு, எல்லாத்துக்கும் ராமம் போட போகிறாரு. எல்லோரும் உட்கார போகிறீங்க. கண்டிப்பாக இது நடக்கலைன்னா இது என்னன்னு கேளுங்க. அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இப்போ நான் பேசுகிறதுனாலையோ வீடியோ போடுறதுனாலையோ இந்த அஸ்வின் ராவ் வியாபாரம், இது அஸ்வின் ராவ் மட்டும் இல்லை, அஸ்வின் ராவ் ஒரு மீடியேட்டர், சரிங்களா? அப்போ இந்த அஸ்வின் ராவ் செஞ்சு தர இந்த ஒரு வியாபாரத்துக்கும், இது என்ன வியாபாரம்னு எனக்கு தெரியாது, இது அப்படிதான் அப்போலேருந்து சொல்கிறாங்க இது அஸ்வின் ராவ் பண்ணுறாருன்னு. அதனால் அதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்குவோம். இந்த அஸ்வின் ராவ் வியாபாரமும் அதே மாதிரி, அஸ்வின் ராவ் மாதிரி பல பேர் இருக்காங்க. எஸ்டிஜிசி சக்தி ட்ரேடர்ஸ் இருக்கார், சுவாமிநாத ஐயர் இருக்கார், மரக்காணம் கோதண்டம் இருக்கார், அப்புறம் குடும்பமலை ரவிச்சந்திரன் இருக்கார். இந்தமாதிரி நிறைய பேர் இருக்காங்க, சொல்லிகிட்டே போகலாம். அப்போ நான் பேசுகிற இந்த ஒரு சின்ன விஷயத்தினால, நான் சொல்கிற இந்த அவேர்னஸ், விழிப்புணர்வுனால யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாதுங்க. அதாவது இதனால தான் இந்த வியாபாரம் கெட்டு போகுதுன்னு சொன்னால் எந்த ஒரு மாங்காய் மடையும் கூட நம்ப மாட்டான். ஏன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு லெவலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், கோடியில் புரண்டுட்டு இருக்க ஒரு விஷயம். இதை இந்த அருண்குமார் சொல்கிறதுனால தான் கெட்டு போகுதுன்னா கேனையன் தான் நம்புவான். ஆனால் நம்மளை பணத்தை போட்டு நம்மள்ட்ட பிடுங்கி, நிறைய இடத்துல நானும் பார்த்துட்டேங்க, நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த எஸ்கேஆர்கே குரூப் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இடத்துல எல்லோரையும் அசம்பிள் பண்ணுறாங்க, ஒரு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் இப்படி வாங்குறாங்க. பரவாயில்ல, ஒரு 5,000 10,000ங்கிறத கண்டிப்பாக எல்லோரும் சமாளிக்கலாம். நம்ம ஒருத்தரோட ஒரு மாதம் வருமானமாக இருக்கலாம், இல்லை ஒரு மாதம் சேவிங்ஸாக இருக்கலாம். அஸ்வின் ராவ் மட்டும்தாங்க கோடி கோடியில் வாங்குறாரு. அவர் எதுக்காக வாங்குறாருன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நான் நேரில் போய் பார்த்தோம். ஆனால் செந்தாமரை பார்த்திங்கன்னா அவன் இப்படி இவங்க எல்லாம் செட்டில் ஆகிக்கிறாங்க. ஏன்னா இந்த பிஸ்னஸ் முடியுதோ முடியல, இவனுங்க முடிக்க மாட்டானுங்க. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம், இவனுங்க முடிக்கவே மாட்டானுங்க. ஆனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவனுங்க எல்லாம் வாங்கி வாங்கி செந்தாமரை கண்ணன், அஸ்வின் ராவ் மாதிரிலாம் செட்டில் ஆன நான் கண்ணால் பார்த்தாங்க. பயங்கர செட்டில்டு. இனி அவன் தலைமுறை இல்லை, அவன் யாரும் அவன் பிள்ளைங்களாம் போய் யாரையும் ஏமாற்றணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு பல கோடிகள்.
இப்போ வேலூரில் ஒருத்தரோட ஆஃபீஸை போய் உடைக்கிறாங்க. ஏன்? அவரோட ஆஃபீஸ் அங்கே இருந்துச்சு. அவர் வசூல் பண்ணுறாரு, அது ஏதோ அதெல்லாம் வேறு. பணம் வாங்கியிருக்காரு, கேட்டவன் பணம் கொடுத்தவங்க போய் கேட்குறாங்க. அவங்க ஆஃபீஸ் அங்கே இருந்தனால தானே அவங்க அங்கே போய் அந்த பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அப்போ செந்தாமரை ஆஃபீஸ் எங்கே இருக்குது? இல்லை செந்தாமரை வீடு எங்கே இருக்குது? இது தாங்க செந்தாமரை கண்ணன்ட்ட மூலியமாக அஸ்வின் ராவ்ட்ட பணம் போட்ட அத்தனை பேரும் நடு ரோட்டில் நிற்க தான் போகிறோம். இது நடக்க தான் போகுது. இந்த வியாபாரம் கண்டிப்பாக முடிய போகிறதில்ல. இப்போ அஸ்வின் ராவ் இந்த வீடியோ எல்லாருக்கும் போட்டு விட்டுருக்காரு. எதுக்காக? ஹாப்பி தீபாவளி நடக்கும். எங்கே ஹாப்பியாக தீபாவளி? அவங்க ஹாப்பியாக தீபாவளி கொண்டாடுவானுங்க. கண்டிப்பாக எதுவுமே நடக்க போகிறதில்ல. நான் சொல்கிறது சொல்லிட்டு தான் இருப்பேன். சரிங்களா? என்னால் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நிறைய பேர் என்னால் தப்பிச்சிட்டாங்க. ஆனால் பணம் போட்ட அத்தனை பேரும் சும்மா தான் உட்காந்துருக்க போகிறோம். இதில் ரொம்ப முக்கியமாக ஒருத்தரை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் யாருன்னு கிடையாது, இவரை பற்றி முன்னாடியே பேசியிருக்கணும். மாயவரத்தை சேர்ந்த சுகுமார் வாத்தியார். இவரால் ஒரு 2 இன்வெஸ்டரை நம்பி கழுத்தறுத்தார். ஏன்னா அவங்க ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே, இப்போ இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது, ஒரு 6 பேர் வந்து அஸ்வின் ராவ் வீட்டுக்கு போனாங்க. அவங்க வீட்டு வாசலில் போய் உக்காந்தாங்க. அதுக்கு அஸ்வின் ராவ் மனைவி வந்து 30,000 ரூபாய் பணம் போட்டு விட்டாங்க. ஏன்? அவங்க வீட்டு வாசலில் உட்காரக்கூடாது, ஏன்னா அவங்கள்ட்ட கையில் காசு இல்லைங்கிறதுனால உடனே ஒரு 30,000 ரூபாய் பணத்தை போட்டு நீங்களாம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபோனில் மிரட்டினாங்க. அது வேறு ஒரு விஷயம். என்னென்னா, என் வீட்டு வாசலுக்கு வந்தீங்கன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு. ஏன்னா வேறு என்ன, அதான் பண்ணுவாங்க. எங்கே போனால் என்ன, எல்லாத்துக்கும் ஒரு நாள் பதில் சொல்லி தானே ஆகணும். ஆனால் இந்த போன 6 பேர் என்றைக்கோ போக வேண்டியது, ஒரு ஆகஸ்ட் மாதமே போக வேண்டியது. இதில் இந்த சுகுமார் வாத்தியாருங்கிற ஒரு அழகாக பேசி செந்தாமரை கண்ணனோட தூதர். ஏன்னா செந்தாமரை கண்ணன் நாளைக்கு அவருக்கு ஒரு 100 கோடி ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறோம். அதனால அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வாழ்க்கையில் செட்டில் ஆன மனுஷன், ஒரு வாத்தியார், நல்ல செட்டில்டு, நிறைய இடத்துல பணம் போட்டிருக்காரு. இதுலேயும் ஒரு 30-40 லட்ச ரூபா போட்டிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். என்கிட்டையும் தான் பேசினார். இப்போலாம் என் லைன்லேயே வரதே கிடையாது. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வேறு ஏதாச்சும் தொழில் பண்ணலாம். அசிங்கமாக இருக்குது. அவங்க கஷ்டப்படுறாங்க. ஒருத்தர் 1 கோடி ரூபா கொடுத்துட்டு சென்னையில் போய் ஆட்டோ ஓட்டிகிட்ருக்காரு. அவங்க அஸ்வின் ராவ் வீட்டுக்கு போகிறாங்க. நியாயம் கேட்க தான் போகிறாங்க. கொடுத்த பணம் என்னாச்சுன்னு தான் கேட்க போகிறாங்க. அவங்கள களைச்சி விட்டு இல்லாத வேலையெல்லாம் பார்த்தாரு. அப்புறம் போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் முடிவு பண்ணி போனாங்க. இப்போயும் அவங்க வந்து செந்தாமரை கண்ணன் வார்த்தையை நம்பி உட்காந்துருக்காங்க. அது அவங்களோட விருப்பம். நான் அதில் தலையிட விரும்பலை. ஏன்னா பணம் கொடுத்தவங்க தான் பாதிக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க தான் போய் கேட்கணும். இந்த வியாபாரம் என்ன, இது என்ன நடக்குதுங்கிறத என்னால் சொல்ல முடியும். இப்போ வரைக்கும் எதுவுமே நடக்கலை. இதுதான் உண்மை. அதனால் அஸ்வின் ராவ் அருமையான ஒரு நாடகத்தை இயக்கினார், நடத்தினார். எப்போ? 7/11/2023 அன்னைக்கு லீடு மாலில் ஒரு அழகான ஒரு குட்டி ஷார்ட் ஃபில்மே நடந்துச்சு. அதில் சண்டை சச்சரவுகள் எல்லாமே நடந்திருக்கு. ஒரு நல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம். அதை ரிலீஸ் பண்ணியிருந்தால் கூட இன்றைக்கி ஒரு அவார்டு வாங்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கும். நான் சொல்கிற விஷயங்கள் நிறைய பேத்துக்கு புரியாத மாதிரி கூட இருப்பாங்க. நிறைய நடக்கும். இன்னும் ஏமாறுவோம், இன்னும் கஷ்டப்படுவோம். இந்த வியாபாரத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இந்த வியாபாரம் என்னன்னு தெரிஞ்சால் தானே சொல்லவே முடியும். அதே மாதிரிங்க, எந்த வீடியோலையும் நான் லாஸ்ட்டாக கூட ஏதோ ஒரு ஆடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு 4 நாளில் இந்த என்னோடய யூடியூப் சேனலில் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது விஷயம் நடக்குதோ நடக்கலையோ, ஒரு விஷயம் நான் நினச்ச அந்த அவேர்னஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் 727 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிருக்காங்க. நல்ல கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. எனக்கு இதுக்கு முன்னால் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு சொல்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தெரியல. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்க தான் இதுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு தீர்வு கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும். எல்லாரையும் நான் பேசுங்க, எல்லோரும் வாங்கன்னு நான் சொல்லலை. எல்லோரும் விஷயத்தை என்னங்கிறத யோசிங்க. அஸ்வின் ராவ் எப்படி ஏமாத்துறாருன்னு பாருங்கள். இப்போ 40 பேரை கூப்பிட்டு கூட்டம் போட்டு இவருக்கு மாலை மரியாதை பொன்னாடையெல்லாம் போத்துனதுக்கு அவர் ஒரு அழகாக ஒரு ஆடியோ கொடுக்கலாம், ஒரு வீடியோ கொடுக்கலாம். செய்ய மாட்டேங்கிறாரே, ஏன்னா மாட்டிப்பார். அதான் உண்மை. அதனால்
எல்லோரும் யோசிங்க. நான் எப்போதும் சொல்கிறது தான், சிந்திங்கள், செயல்படுங்கள். இப்போ புதுசாக சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஆடியோ வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன். தீபாவளிக்கு எனக்கு ஹாப்பி தீபாவளி சொல்ல மனசு வரலைங்க. இருந்தாலும் யோசிங்க. நன்றி, வணக்கம்.